Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவை பற்றின கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, கோஆபரேட்டிவ், மெட்ராஸ் ஹைகோர்ட், சிம்கோ மற்றும் இது போல் இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கோட பார்ட் பிலேருந்து ஃபியூ செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜையும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். 196வது கேள்வி பார்த்தீங்கன்னா சமயச்சார்பற்ற என்ற சொல் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் வரையில் சேர்க்கப்பட்டது? இதுக்கான பதில் 42வது சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு. 197வது கேள்வி சமயம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடுவதை தடை செய்யும் சட்டப்பிரிவு. இதுக்கான பதில் விதி 15. 198வது கேள்வி பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. இதுக்கான பதில் பிரிவு 16. 199வது கேள்வி 391 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்கும் சட்டப்பிரிவு. இதுக்கான பதில் பிரிவு 25 விதி 1. 200வது கேள்வி பார்த்தீங்கன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. இதுக்கான பதில் பிரிவு 26. 201வது கேள்வி எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தை ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு. இதுக்கான பதில் 27. 202வது கேள்வி சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்த நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. இதுக்கான பதில் பிரிவு 28. 203வது கேள்வி அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை செய்யும் சட்டப்பிரிவு. இதுக்கான பதில் பிரிவு 29 2ஆம் விதி. 204வது கேள்வி ரத்னாலால் வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? இதுக்கான பதில் 1954ஆம் ஆண்டு. சமய சுதந்திர உரிமை என்பது இந்தியாவில் வாழும் மக்களுக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கு வழங்கியுள்ளது. 205வது கேள்வி அரசையும் மதத்தையும் பிரிக்கும் கோட்பாடு என்பது. இதுக்கான பதில் சமய சார்பின்மை. 206வது கேள்வி அக்பரின் கல்லறை எங்கு அமைந்துள்ளது? இதுக்கான பதில் சிக்கந்தர் அருகில். 207வது கேள்வி இனம், பாலினம், தேசிய இனக்குழுக்களின் தன்மை, மொழி மற்றும் சமய வேறுபாடின்றி அனைத்து மனிதர்களுக்குமான இயல்பான உரிமைகள் என்பது. இதுக்கான பதில் மனித உரிமைகள். 208வது கேள்வி அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரம் தொகுப்பானது எந்த நாடுகளை வேரூன்றி இருந்தது? இதுக்கான பதில் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகள். 209வது கேள்வி எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்களின் முன்னோடி. இதுக்கான பதில் இங்கிலாந்து மகாசாசனம்,
1215. 210வது கேள்வி மக்கள் உரிமைகளின் தொகுப்பு என்பது? இதுக்கான பதில் இங்கிலாந்து உரிமை மனு 1628. 211வது கேள்வி மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம். இதுக்கான பதில் ஹபியஸ் கார்பஸ் சட்டம் 1679. 212வது கேள்வி சில அடிப்படை சமூக குடிமக்கள் உரிமைகளை அமைத்தல். இதுக்கான பதில் ஆங்கிலேய உரிமைகள் மசோதா 1689. 213வது கேள்வி சட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களுக்கும் சமம் என்று கூறும் பிரான்சின் ஆவணம். இதுக்கான பதில் மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகளை பற்றி பிரான்சின் அறிவிப்பு 1789. 214வது கேள்வி ஐக்கிய நாடுகள் சபையின் சாசன சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இதுக்கான பதில் 1945ஆம் ஆண்டு. 215வது கேள்வி உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதுக்கான பதில் டிசம்பர் 10, 1948ஆம் ஆண்டு. 216வது கேள்வி உலக மனித உரிமைகள் தினம். இதுக்கான பதில் டிசம்பர் 10. 217வது கேள்வி மனித உரிமைகள் அறிவிப்பு எத்தனை மொழிகளுக்கு மேற்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? இதுக்கான பதில் 5000 மொழி. 218வது கேள்வி உலகில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம் உலக மனித உரிமை அறிவிப்பு. இதுக்கான பதில் பண்டைய பாரசீகத்தின் முதல் மன்னர் மகா சைரஸ் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்று அறிவித்தார். மகா சைரஸ். 219வது கேள்வி இது ஐக்கிய நாடுகள் சபையின் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? இதுக்கான பதில் 6 அலுவலக மொழிகளில். 220வது கேள்வி மனித உரிமைகள் பிரகடனத்தில் உள்ள சட்டப்பிரிவுகள் எத்தனை? இதுக்கான பதில் 30. 221வது கேள்வி உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் ஐநா சபையால் ஏற்றுக்கொள்ள இருந்தவர். இதுக்கான பதில் எலினார் ரூஸ்வெல்ட். 222வது கேள்வி மனித உரிமைகள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? இதுக்கான பதில் 5. முதலாவது வாழ்வியல் உரிமைகள், 2வது அரசியல் உரிமைகள், 3வது சமூக உரிமைகள், 4வது பொருளாதார உரிமைகள், 5வது கலாச்சார உரிமைகள். 223வது கேள்வி தேசிய மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. இதுக்கான பதில் அக்டோபர் 12, 1993ஆம் ஆண்டு. 224வது கேள்வி மாநில மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. இதுக்கான பதில் ஏப்ரல் 17, 1997ஆம் ஆண்டு. 225வது கேள்வி குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்வது பிரிவு. இதுக்கான பதில் சட்டப்பிரிவு 24. 226வது கேள்வி ஆரோக்கியமான குழந்தைகள் வளர வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு. இதுக்கான பதில் 39 FIR பிரிவு. 227வது கேள்வி தேசிய மனித உரிமை ஆணையம் என்பது ஒரு. இதுக்கான பதில் சுதந்திரமான சட்டப்பூர்வமான அரசியல் அமைப்பு சாராத ஒரு அமைப்பு. 228வது கேள்வி தேசிய மனித உரிமை ஆணையத்தின்
தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இதுக்கான பதில் புதுடில்லி. 229வது கேள்வி, தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவரை நியமனம் செய்பவர்? இதுக்கான பதில் இந்தியாவின் குடியரசுத் தலைவர். 230வது கேள்வி, தேசிய மனித உரிமை ஆணையரின் பதவிக்காலம்? இதுக்கான பதில் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது அடையும் வரை. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது பொது அறிவு பற்றின கேள்விகள் தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்க ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.